வாழ சுருட்டுது என்னன்னு சிரிக்கக்கூடாது ப்ரோ. இவ்வளோ நேரம் நகைச்சுவே இப்போ வந்து சாமியை சீரியஸாக கூப்பிடுவேன். ஆரம்பத்தில் தர்த்தினியம் பிடிச்சி ஆட்டிடுச்சு. சாரி சாரை குறுக்க போயிருச்சு. வாழ சுருட்டுது எந்த வாழ்? திருக்கவாள் போ முண்டை. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஏய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் மிஸ்டர். மிஸ்டர் கப்ளிங் முண்டை பேசக்கூடாதுன்னு சொல்லு பழனிசாமி. வாழ சுருட்டுது எங்க கருப்பே மாடு வலதுகம் பஞ்சாக்கிது. ஏய் காலை போடும்போது வேணா சிரிப்பானா? சிரிக்கக்கூடாது. வேற இது இப்போ வேறேன்னு சொல்லிட்டேன். நீ காலை நல்லா பொழந்து உக்காரு. சிச்சுக்க வெக்கமாயிரலாம். என்னடா ஒவ்வொரு குழாயில் கட்டுற மாதிரி கேட்குது சார். போய் குன்னா குடி அவர் அங்கிட்டு போச்சு ரூம் பாய் வெதரை கடிச்சு வை. இடுப்ப முறுக்குது எங்க கருப்பே மாடு எழுதுவோம் பச்சாக்குது. அப்ப பிடிக்காரெல்லாம் வட்டம் போடுறேன். கருப்பை மாட்டை பிடிக்க பெரிய வட்டமானே. அல்ல சிம்பிள் டைம் மண்டையை வெட்டுறா. தலை கேச கூட நான் ஏத்துக்கிறேன்டா. அந்த மாடு மண்டி ஓட்டு மண்ணை குத்துதுடா. அண்ணே சொல்லுங்க நாடகத்தை கருத்து போறாம நீ பேசுறதுக்கு இங்கே வரல பூரா இங்கே மறுபடியும் ஏன் என் ஜாமியெல்லாம் நிற்கிதுன்னா எங்களை பார்க்கத்தான் நிற்கிதுன்னே கருத்து விட்றாதானே. என்னை வருந்த விட மாட்டாங்களே வருந்தி அழைக்கிறேன். அப்போ புடிகாரனெல்லாம் வட்டம் போடுறேன். கருப்பன் கோயில் மாட்டை பிடிக்க. அப்போ புடியாரேன்னு சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த கருப்பை மாட்டு கொம்புல அது யாரா? என் பங்காளி தான். அடுத்த கோஷ்டி உன் தொண்டை மயிர் மாதிரி இருக்கு. அடுத்த கோஷ்டி மருதங்குடி கம்மாயா மதிய நேரம் சூறாவளி காத்தடிக்குது அந்த கம்மாயில. அது என்ன சூறாவளி? மருதங்குடி மண்ணை விட்டு என் மருதுடைய ஐயனாரு 1 மணிக்கு வாராண்டா. மருதங்குடி மண்ணு வரக்குதப்பு. என் மருதங்குடி சீமை பச்சையா விளையுதப்பு. சாமி வரல வைத்த வழி தாங்க முடியாம இது பண்றேன். மறுபடியும் வாழைப்பழத்தை ஞாபகப்படுத்தாதீங்களா? மறந்துருக்கேன். கூப்பிட்றா முன்னாடி இழுச்சு வை. ஹலோ கொஞ்சம் கிண்ணர் ஏத்து. இன்னர் இன்னரா? இன்னைக்கு மழை வந்துச்சு விட்டுட்டு போயிருச்சு. மழை வந்த உடனே நான் சாமியை பூரான் கும்பிட்டேன்டா. ஏன் காலையில் சீட்டு காசு கட்ட முடியாதுண்டு அங்கே கோயிலில் சத்தியம் பண்ணிட்டு வந்தேன். வெள்ளக்கோப்பன்பட்டி காசை வாங்காமல் ஊர் திரும்ப மாட்டேன்னு சொல்லி மதுவுடைய ஐயனார் கோயிலில் சத்தியம் பண்ணிட்டு வந்தேன். காசை வாங்கியாச்சு.
மதுரை ஏய். ஏய் சூடத்தை கொளுத்திக்கிறேன் இது சூடத்தை கொளுத்திக்கிறேன்டே சூடத்தை கொளுத்துறதா உனக்கு டவுல் மினிய கொளுத்துறது இது பொருள்னா கொளுத்துறதானே பொருது இதுல ஓட்டு போடுவேன் பொறுதலையா ஆயுதம் பூரா கையில இருக்கு தம்பி பார்த்து நடந்துக்க உங்க கொடுக்க காமிங்க உடுக்குடா அதான் காமிங்க என்ன அத்தா தாயே சமயோட மாறியாத்தா எல்லாரும் நல்லா இருக்கும் தினம் வந்துருக்கீங்க நன்றிண்ணே. மைக்கு மைக்கு அருமைப்பா ஏலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏய், இருக்க கூடாங்க நாங்க ஏ அவர் சத்தம் போடுறான் எல்லாத்துக்கும் மொத்தமா சுத்திட்டே இல்ல உனக்கு முதல்ல சுத்தணும் இரு. அமத்துனே ஏய் என்ன நீ நான் என்ன நோத்தாவும் கூட பிறந்தாங்க அமத்துனேன்ற நீ கோடாங்க நான் குறிவாக்க வந்திருக்கேன் வாழைப்பழம் கையில இருக்கு பக்கமா பார்த்து நடந்துக்க ஐயா மறுபடியும் ஏவி விட்டாங்க கிமி கிபி என்ன கேபி பிபி வரி தெரியலன்னா ஊண்டுவேன் ஆண்டுவேன் சமாளிக்கிறதுல சரியான ஆள்றா சொல்ல விடு கையவே விட முடியாது இல்லை சொல்ல வேற விட சொல்லிடுவேன் சொல்ல எங்கிட்டு விடுறது மருதங்குடி திருமங்கலம் தொகுதி மதுரை மாவட்டம் மருதங்குடி அதை ஏன்டா இங்கே கூப்பிடுற உன் ஊரில் நடந்ததை சொல்கிறேன் போடு ஊம் ஆதி ஒரு காலம் அது ஒரு காலம்தான் இப்போ உள்ள காலத்துக்கு தான் சொல்லு மக்கள் பூரா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா உன் குடும்பத்தில் நடந்தது குடும்பத்தில் என்ன எங்கள் அப்பா நடந்தாரு எங்கள் அம்மா நடந்துச்சு என் தம்பி நடந்தேன் தங்கச்சி நடந்துச்சு எல்லாம் நடந்து உங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க வாழ்ந்த நாளையில ஏ அவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க இப்போ நடக்கிறத ஏதாவது சொல்கிறா அதை யார் கேட்டது அவங்க வாழ்ந்தாங்க போய் சேர்ந்தாங்க அப்ப நடந்ததை சொல்றேன் அப்போ நடந்ததா பார்த்தீங்களா நீங்கள் அதான் கோடாங்கி ஆ கிழவே எந்திரிக்கிறேன் அவனுக்கு எப்படி எந்திரிக்கு கிழவனுக்கு போய் எப்படி எந்திரி என்ன அவன் அசிங்க ஏய் ஒரு அளவு இல்லை அவனுக்கு அதெல்லாம் ஆமாம் உள்வாங்கின மாதிரி உள்வாங்கி கிடக்கா கிழவனுக்கு உன்னோட இப்போ ஏய் நம்மோட அப்பாவோட அப்பா இருக்கார்ல ஆமா அவர் இளவட்டத்தில் இருந்தாலும் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் கிழவன் தானே சொல்லுவான் ஆமா சரி, இல்லையா? கிழவன் கிழவனுக்கு இது ஒண்ணுமா ஆ அப்போ உனக்கு இன்னும் இது இருக்க ஏய் அது இளவட்டம் தான்டா ஏன்டா ஒட்டே இது நாடகமாக செக்ஸ் பண்ண மாட்டா இருங்கடா செக்ஸு கலக்கலைன்னா இவ்வளோ இளைஞர்கள் நம்மளை சுத்த மாட்டாங்க இரு சொல்லாரு ம் கிழவே எந்திரிக்கிறாரு கிளவி தூக்குனாளா சோத்து போனே தூக்கியிருப்பா கிளவி எந்திரிச்சோன்னே எப்படியும் சோத்துக்கிட்டே வர்றான்னு சொல்லி அவள் தலைவி சோத்து போனே தூக்கியிருப்பா அவளுக்கு போடுறதுக்காக அதுதானே அதை சொல்ல விடு சொல்லுங்க 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 கட்டில்ல படுத்து கிடந்த கிழவே எந்திரிக்கிறேன் ஆமா கட்டில் விளங்காதுல வேலைக்கு விளங்காது உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு சொன்னேன் அப்ப கிளவி கட்டுன பாவாடைய காணாமுடா இவன் பெரிய களவாடிப்பே இந்த கிளவே இருக்கான்னு பெரிய எனக்கு அவனை கண்டா அப்படின்னு நஞ்சாத்தே இருக்கு ஏன் அதான் பாவடைய காணாம பாரு எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறியா கிளவி கிளவிதான் சொல்ல மாட்டேன் சரி சரி சொல்லு சொல்லு ஏய் முன்ன வராங்கப்பா முன்ன வரே கிளவி குனிரா ஆ போயிட்டு வரேன் எதுக்கு ஏலே கோயில் குறிவாக்க வந்தானா அவன் குனிரா கோவந்துருக்கான்டா உக்காந்து இல்லை அது சாமி போடா இதெல்லாமா சொல்ல கண்டா
கிழவே கோமணத்தை அவுத்த நேரம் அவ குடிஞ்சாவே அவங்கத்தான் செய்வா. விடுப்பாயே போடாங்க. நான் குறிவாக்க வரல, நான் அதவா கேட்டேன். நான் என் பொழப்பு தலைப்ப கேட்டேன்னா நீ கொலை கிளம்பி குடிக்கிறாவே கோவணத்தை அவுக்குறியா? ஏய் போங்க பண்ணு. கரெக்டா சொல்றேன். வா வா வா. நீ சும்மா இருனே. கிளவி அடுப்ப பத்த வைக்கிற நேரத்தில் அவன் 10 ரூபாய் இவன் விறக திணிச்சிருப்பான். கிளவன் திணிக்கலையா? தீப்பட்டிய காணாமுடா. தீப்பெட்டி கிளவிட்டு தானே இருக்கும், இவன்கிட்ட குச்சி இருக்கும். பத்த வைக்கிறது இவன் போல தானே பத்த வைக்க முடியும். அண்ணே அழுகுது, ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அப்ப ரெட்டா புள்ள வரக்குது உங்க கிழவனுக்கு. கிளவிக்கு பிறக்கல. ஏய் இதெல்லாம் உலகம் அடுக்குமா? எதை கிளவிக்கு போயால ரெட்டை பிள்ளை வரக்குது? ஊருக்குள்ள எப்படி சொல்லுவாங்க? உனக்கு ஆம்பளை பிள்ளை வந்திருக்கான ஆம்பளை பார்த்து சொல்லுவாள் இல்லையா? அதுக்கு ஆட்டுவியே நீங்க. உங்க எந்திரிச்சு போங்கப்பா. அவனுக்கு ஆட்டுவியே, எனக்கு ஆட்டுவியே. ரெண்டு பேரும் ஒன்னா நினைக்கிறாங்க. அது வரைக்கும் எங்கிட்ட ஒன்னாலும் ஆட்டுவாங்க. கிளவி பத்த நேரம் குழந்தைக்கு பிள்ளை பால் இல்லடா. ஆமா வயசாயிருச்சுல, அப்புறம் எப்படி? அவன் கிளட்டு போய் குடிச்சிருப்பேன். அவன் எந்திரிச்சு அங்க குறை வச்சிருக்காங்கடா. சாமி குறை வச்சிட்டாங்களோ? குறை இல்லாம குடிச்சிட்டானா? இவன் தெம்புக்கு பார்த்துருப்பான். அடுத்து 3வது பிள்ளைக்கு ஸ்டெப்பு போடுறதுக்காண்டி இவன் தெம்புக்கு சாப்பிட்டுருப்பாரு. அதே ஞாபகம் தானே எனக்கு வருது. கிழவனுக்கு அந்த களவனுப்பை பண்ண வேலை எப்படி எனக்கு சேனை ஓட்டு பேம்பு இருக்கு. அவன் என்னன்னா பண்ணாலும் அது ஊரா. இப்படி ஒரு சிரிப்பு எங்கனையும் பார்த்தது இல்லையே. முதல்ல அப்ப கிளவே மண்டி ஓடுறேன். திருப்பியுமா எனக்கு இந்த கிழவன் புத்தி எனக்கு வராம ஏதாவது அவன் புத்தி எந்த நேரம் எனக்கு வந்து பெரிய. அப்ப கிழவனுக்கு உடம்பு ஊறான். அவன் மண்டி ஓட்ட திருப்பி நீங்க ஏன் மண்டி ஓடுறீங்க? அவன் மண்டி ஓட்டா கிளவி பக்கத்துல இருந்தா, நீங்க மண்டி ஓட்டா யார்? கிளவிக்கு அங்கங்க தடுப்பு. ஏன் செந்தாட்டிய புடிட்டு போய் அடிச்சிருப்பானோ? அப்படி ஆமா, தடுப்பொழுது வேண்டாம். அவன் ஒரு இடத்துல அடிச்சிருப்பான். இல்ல கம்புட்டு அடிச்சாலும் ஒரு இடத்துல அடிச்ச. சொல்ல மாட்டேன், போயிருவேன். சொல்லுங்க. கிளவிக்கு மசுர காரணம் புடிஞ்சிருப்பான். ஐயா சொன்னது சொன்னீங்க, திருத்தார்த்தமா சொல்லுங்க. எந்த மசுர காணா? மண்ட மசுரு பரவாயில்ல. அதை காணவன மொட்டை எடுத்துருப்பாங்க. கோயிலுக்கு ரெட்டப்பில் வந்ததாச்சு கோயிலுக்கு மொட்டை எடுத்துருப்பாங்க. அவரும் குத்த வைக்கிறதுப்பாங்க. உள்ள 2 பெண்ணு ஆட்டு 2 அன்னை முன்னே பின் தொடர்ந்து. இது என்ன உடுக்கு? செம்புடுக்கு. ஏட்ட ஒரு கரும்பு உடுக்கு அடிக்கிறீங்களா? என் கிளவே அடிச்சது சத்தம் நல்லா வருங்கய்யா. எப்படி உடுக்குதான் கரும்புடுக்கு. எப்படி கட்டு உண்டு 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 உண்டு. அடிச்சு அடிக்க அடிக்க கடைசியில் வெள்ளையா தோல் வெள்ளை வெள்ளை அடிக்க அடிக்க தெரிஞ்சிரும்னு சொன்னேன். என்ன ஓடாங்க நீங்க எதை சொன்னாலும் வைப்பீங்க. நல்லா அவங்க
அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி இந்த புள்ள தண்ணிக்கு போனா எந்த நேரம் இந்த புள்ள தண்ணிக்கு போறா இந்நேரம் இங்க கிளப்புதுடா மொட்டை கோவர முடியாண்டி நான் அப்படி ஆள் இல்லத்தா இல்லத்தா அதெல்லாம் உன் ஃபேனை அங்கே கொண்டு காமித்தான் நீ வந்து பிடிப்பா அதான் பொறுமை ஏப்பாய் இது யாரு மண்டி ஓட சொல்லு ஏய் பேய வரட்டா மண்டி ஓட சொல்கிறேன் ஏல பேய் வரட்ட வந்தியல பியூட்டி பார்லருக்கு வந்தியலாடா என்னடா மசுரை நீக்கி விடுப்பா ஏ சேலையை நல்லா போட சொல்ற ஒரு மாதிரியா இருக்கு என்னடா நான் அப்படி ஆள் இல்லடா நான் காப்பு கட்டியிருக்கேன் அவசாரி பெண் எனக்கு தெரியும் கோடாங்கிடி முண்டை பூஜாரிக்கும் கோடாங்கி வித்தியாசத்தில் அரடா அவளை அதான் உன்னை நான் டச் பண்ணவே இல்லை தாய் மண்டி ஓடு இல்லை நீ ஏற்கனவே செட்டப் பண்ண ஆளா இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் உட்காருதா என் செல்ல தங்கம் என் வயிறான் பவுனும் என் ஆசாத்தி ஏப்பா ஏப்பா தம்பி எத்தனை ஈன் இருக்கு இன்னும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் எங்கடா அவங்க போகணே ஏய் அனி இவ ஏற்கனவே வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கா என்னடா ஏய் மோகனே ஏய் கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்க வல்ல கொஞ்சம் வயசு குமரி புள்ள ஏலே நான் என்ன ஏயா ரவுமானா அவளை மண்டி ஓட சொல்ல விடுங்கடா இது என்னடா பஸ் டவுன் பஸ்ஸில் பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு நிற்கிறேன் என்னடா அது மண்டி ஓட்டு உட்கார சொல்றான் எனக்கு ஏதாச்சும் முட்டை கொடுக்கணும்டா ஏலே இது பேயிலடா செக்ஸ் படத்தில் நடிக்கிறவடா அத்தா நான் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேதான் நான் எனக்கு நீ சித்தி வேணும் இல்லக்கா இல்லக்கா ஆனா அடுத்த முட்டாட்டி இவங்க தடவுறாங்கடா நல்லா புருஷன் கூட அப்படி செஞ்சிருக்க மாட்டான்டா அதில் இந்த ஓனையான் பாருங்க இங்கே வாது மருதமணி கொடுத்து வச்சவன்டா சாப்பிடு அண்ணனுக்கு சால்லாம் ஊத்துங்க அவன் பாரு மடுவில் எலும்பு சாப்பிஸ் போட்டிருக்கேன் பாரு அவன் இதை இப்போ விரட்டிடுறேன் விரட்டிடாதீங்க ஒரு அரை மணி நேரம் அது கிடைக்கல என்னடா கீராடு மாதிரி மிதிக்கிறாடா பிரேக் மிச்சம் நீ யோகாரண்டா
டேய், கொடுத்து வச்சவங்கடா டேய். நான் ஒன்றும் கூட செய்யலைடா, இன்னைக்கு எதுவுமே செய்யாம இல்லையாடா. ஏன் வேகத்தடையா காலை எடுத்தா ஆட முடியாதுடா. இருக்குடா. ஏலே நான் எதுக்குடா வந்தேன்? ஆட முடியாது. காலை எடுத்தா ஆட முடியாது. என்ன ஆடுற? சின்னஞ்சிறு பிள்ளையில வச்சு தாட கட்டிக்கிட்டு, சின்னஞ்சிறு பிள்ளையில சித்தாட கட்டிக்கிட்டு, இந்த செவத்த புள்ள ஏன் செவத்த புள்ள சிரத்த புள்ள தண்ணிக்கு போகையில வழிமறைச்சாம் பாண்டி முனி. இந்த செவத்த புள்ள சில்வர் குடம் எடுத்து தண்ணிக்கு போனா ஐயா வழிமறைச்சாம் பாண்டி முனி. முன்னாலே போனா நான் முன்னாலே வாரேன், புள்ள விட்ட புள்ள கருகமணி. அவங்க சுகம் காண்றாங்கிறான். நான் படிக்க படிக்க அவங்களுக்கு சகிலா படம் ஓட்டின மாதிரி இருக்கு. நான் என்ன செய்வேன்? ஏ சூம்பு மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. கில்லாடியே கொஞ்சம் நில்லு, தாங்காது அம்மா கண்ண சாமி. ஏ நான் தேடும் சொற்க இங்கே ஒரு மெதுவா 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 மெதுவா. கோடாங்கி வேலை வாக்குறியா கூட்டி விட்டு வேலை வாக்குறியா? ஒன்னே யார கூட வர சொன்னது? அந்த பிள்ளைதான் குத்துது. நானும் ரெண்டு பேரும் என்னடா பண்ணீங்க? யாரையா புடிச்சு? நல்லா இருந்துச்சா வருதம் பண்ணிது? அது ஓம குச்சி ஒண்ணுது. ரெண்டு பேருமே இருக்க மாதிரியே நடிக்கிறீங்க பாரு. கோடாங்கி உனக்கு இருக்கா? கோடாங்கி பேய் பிடிச்சு வச்சுடா. டேய் டேய் அவன் எனக்கு பேய் ஓட்ட வந்து கோடாங்கி பேய் பிடிச்சு வச்சுடா. நான் அடுத்த மேடல் நான் கோடாங்கி போடல. நீ கோடாங்கி நான் இப்படி. அவ்வளவு பதவியில எனக்கு வர சாமி. நம்மளால சுத்தமா இருக்க முடியாது. சாமி அண்ணா 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 ஐயோ கோடாங்கி. யாரா? ஏய் கோடாங்கி எனக்கு கிளம்பிச்சு பாடியா. ஆனா நீங்க போட்ட போட மயக்க நட்டமா வந்துருச்சு. நீ தான் கிளம்புனது. என்ன கிளம்பிச்சா? யாரு யாரு உன்னை புடிச்சா, என்னைக்கு தான் வந்து புடிச்சா, யாரு யாரு ஏ உன்னை புடிச்சா, அடி என்னைக்கு இந்த புள்ளைய புடிச்சாடா. அது புடிச்சது முனியாண்டியா இல்ல மாண்டவனா? அவன் மாண்டவனா அண்ணே முனியாண்டியா? ஏ பாண்டி முடியா? ஏ மொட்டை கோபரா? ஏ யாரு யாரு உன்னை புடிச்சா? ஏ ராசாத்தி ஒரு வார்த்தையில பட்டுன்னு சொல்லுடி. இவங்க வேற மாதிரி வந்திருக்காங்கடா. ஏய் பேய் வரட்ட வந்து எல்லாம் ரூம் போட காசு இல்லாம எல்லாத்தையும் இங்க பண்றீங்களாடா? என்ன மாட்டா? மஜா மஜா பாட்டு பாடியா. மஜா மஜா கஜா கஜா வாயில வச்சா பாட்டு பாடுற பாரு கோடாங்கி முகர பசற பாரு. மஜா மீஜ பிஜருவா மச்சினியெல்லாம் கேக்கிடுவா. மஜாகர் மந்திரமா சுஜி போல தந்திரமா ஜுபா ஜுபா ஜுபா. ஏய் நீ என்ன உப்பு போட்டு பாடுற? அந்த பாட்டனா? நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன்.
நீ கொலக்கேசில் உள்ள போயிடுவாங்க. நான் போயிட்டு வரேன் தான். நீ நல்லா இருக்கிறவங்கள லெஸ்பியனாக பாக்குற. நீ கோடாங்கி போட்டு இந்த பிள்ளைய வெட்டிட்டு அந்த பிள்ளைய எடுத்து வாங்கடா. சாமி சாமி உள்ள விட்டு வந்துடுறேன் சாமி. உள்ள வாடா. நீ மட்டும் உள்ள விடுறியா? ஆமா கூட்டி வாடா. அதோ மாறு கடையில கண்ட அதோ வாரு கடையில கண்ட ஆட வந்த பிள்ளைக்கு தான் இந்த நல்லா இருப்பீங்க. ஒரு 1000 சேர்த்து வாங்கிக்கங்க. மைக்கு எதுக்கு ஏன் இந்த கொஞ்ச நேரம் தாக்காட்டி வச்சீங்கல்ல, நான் கூட வேகமாக முடிச்சு விட்ருவீங்கன்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு தான் கொஞ்ச நேரம் அடிச்சு விடுங்கண்டேன். பாகான என் தந்தி மரா இவ தந்தி மரா அடி வச்ச மரா ஒத்த மரா தண்ணீர் நானே ஓடு பாகான என் சாத்தி விட்டு தந்தி மரா. ஆமாடா அண்ணே மருதமணி ஓடுறாருன்னு. என்னடா மசுரே காண யாரா அவ? வாடா என் தங்கம் இவதான்டா உண்மையான பேய். மாசத்தை பார்க்காத பாட்டை பாடுற முதல்ல. வாடா உடஞ்சல நோத்தா கொண்டே ஒரு ஏய் சரி மேடம். நான் யார் தெரியுமில்ல? பழனி கொண்டாடி தானே? பாடியா? பழனி கொண்டாட்டியா? ஏய் பரம கொண்டாட்டியா? பழனியா பரமா? ஏய் பழனி கொண்டாட்டி. இவன் யாரு இவன்? என் கள்ளக்குறிச்சேன். மைலேஜ் நல்லா கொடுக்குதா? மைலேஜ் செம்ம மைலேஜ். என்னங்க கிட்டுக்கிட்டு போகுது. ஏய் பாட சொல்றா. பாரு சாமி. பாட சொல்றா. டேய் இங்க வாடா. ஏய் இதுக்கு மட்டும் ஏன் ஓடுற? பாட சொல்றா. அவன் ஆளு நல்லா தெலுங்கு இருந்தாலும் அவனை நோங்கினேன். பாட சொல்லு. புல்லும் கட்டும் தூக்கி கட்டும் போறவன் போல ஒரு 2 நீங்க பாடினா எனக்கு பாடையை கட்டிருக்கீங்க. நீ எங்கடா போற? எங்க போற? உட்கார. ஏய் அந்த பிள்ளைகிட்ட 2 பேரும் நோங்கனில வாங்கடா. மாடு புடி மாடு. சரி வாரடா. அந்த கடல கொள்ள ஓரத்துல கடம்பூரா 2 நிக்க கடம்பூரா கலஞ்சொடனே கலகுதம்மா இந்த பேய். என்னடா ஆகும்னு அந்த பொம்பளைய காவா கொடுக்குற மாதிரி இப்படி இருக்கா? என்னடா டே இல்லை எனக்கு ஏதாவது பண்ணி விடுமா? மூடு பாட்டா? எத்தனொண்டு மொத்தத்தில் இஷ்டம் இருக்கா எங்கள மொத்தத்தில் கஷ்டம் இருக்கா? இச்சு மொத்தத்தில் கஷ்டம் இருக்கா எங்கள என்னடா புரட்டா என்னடா பண்ற? சாமி சாமி இப்ப இந்த பாட்டு சூப்பர் சாமி. கட்டிக்கவா ஒட்டிக்கவா நெஞ்சமுள்ள மிசமுள்ள நின்று வரா புது அன்பாப்பன் கட்டி போடிடா கண்டபடி கட்டி போடிடா. இப்படி பாட்டு பாடினா பேய ரேப் பண்ணி விடுவாங்க அவங்க. பரவாயில்லையா? அந்த இடத்தில் நண்டு உடிப்பேன். வாப்பா விளையாடுற நேரம் கிடையாது. கோடாங்கே விரட்ட முடியாத பேய் 2 பேத்தையும் சின்ன கருப்பு பெரிய கருப்பை வர வச்சு இந்த பேயை விரட்டுறேன். தூக்கிட்டு போங்கடா அவளை. இவ பேய் இல்லடா இவதான கும்பு. காலை புறா காலை தூக்கிட்டு போங்கடா. புருஷன் கூட அப்படி பண்ணியிருக்க மாட்டான்டா. ஆனா புருஷன் வேடிக்கை பார்க்கிறேன் பாரு பழனி. இது தொழில். நாடகம் என்பது தொழில். நாடகத்தில் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு டான்ஸும் பெண்களை பூரா எம்கேஆர் தலைவணங்குறேன். வாழ்த்துக்கள். உன் கலை தொடரட்டும். போட நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. இந்தா அடே என்னடா அப்படி தூக்கிட்டு போறேன்? சுருக்கு போயில முந்திரி பருப்பை தூக்கிட்டு போற மாதிரி. என் கூட இங்கே
கொஞ்சம் கூட உன் மனசுல வருத்தம் இல்லையா? இருக்கும். அவனை கோடாங்கி போட சொல்லிட்டு நம்ம பேசாம இந்த வேலைக்கு வந்திருக்கிறான்னு நினைப்பு இருக்கும்ல. இருக்கு. அந்த எச்சிக்கலை புத்தி துடிக்குதுல்ல, முகத்துல தெரியுதுல. இந்த பேயை நீ வேகமா விரட்டினதுக்கு காரணம் இருக்கு. இவங்க பிடிச்சி புரட்டாவனையே நம்ம அதுக்கு உடுக்கடிக்கணுமா? இந்த வட்டாண்டா